தாடியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு சுன்னத். ஃபர்லான விஷயங்கள் கட்டாய கடமையான விஷயங்களாக இருந்தால் அதனுடைய நிலை எப்படின்னு கேட்டா செஞ்சா நன்மை செய்யாட்டி தண்டனை. சுன்னத்தான விஷயங்களா இருந்தால் அதை செஞ்சா உங்களுக்கு நன்மை, செய்யலைன்னா நன்மை இல்லை. இப்போ உதாரணம் லோகருக்கு பிந்தி 2 ரக்காத்து சுன்னத்துன்னு இருக்குது, ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத்து ஒருத்தர் தொழுவே இல்லை, ஏன் தொழுனா கேட்க மாட்டான். தொழுதா நன்மை, கூடுதல் மார்க்கு. தொழுவல என்று சொன்னா அந்த மார்க்கை நம்ம இழந்துருவோமே தவிர நீ ஏன் அந்த சுண்ணத்தை தொழல அப்படின்னு கேட்க மாட்டான். மார்க்கை குறைக்குமே தவிர பனிஷ்மெண்ட் வராது. இப்ப இந்த தாடியை பொறுத்த வரைக்கும் தாடி வைக்காவிட்டால் தண்டனை என்கிற மாதிரி வந்திருக்கான வரவே இல்லை. ஆனா ரொம்ப வலியுறுத்தின ஒரு விஷயம், யகுதிக்கு மாறு செய்யுங்க, கண்டிப்பா வைங்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர அது கட்டாய கடமை என்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லல. ஒருத்தன் தாடிங்கிற சுண்ணத்தை கடைபிடிச்சான்னு சொன்னா அவன் எல்லா நேரங்களையும் அவன்கிட்ட அந்த சுண்ணத்து இருந்துகிட்டே இருக்கு. தூங்கும் போது இருக்குது, பகல்ல இருக்குது, இரவுல இருக்குது, எல்லா நேரத்திலும் அந்த தாடிங்கிற ஒரு சுண்ணத்தை அவன்கிட்ட இருக்கும் பொழுது அதிகமான சுண்ணத்துடைய நன்மைகள் அவனுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். அது செய்தால் அதிகமான நன்மைகள் இருக்கிறது, செய்ய தவறினால் அந்த நன்மை நமக்கு கிடைக்காது, நன்மை குறைஞ்சு போயிடும், ஏன்னா கடமையாக்கப்படல.